ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே நவம்பர் 25ஆம் தேதிக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். ஆட்டோக்கார அண்ணன் பார்த்தீங்கன்னா, அன்புவையும் ஆனந்தியும் கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு, "இதுக்கு மேல நீங்க 2 பேரும் பிரியக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அண்ணன் நல்லபடியா அவங்களுக்கு வாழ்த்திட்டு போறாங்க. ஆட்டோக்கார அண்ணன் இருந்ததுனால ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. "உன் அழகு அந்த பஸ்ல தாம்மா போனா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார அண்ணன் கடைசி வரைக்கும் ஆனந்தி கூட இருந்து, கடைசியில அன்பு வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா, "நீங்க இங்கேயே இருங்க. அம்மா என்ன பண்றாங்கன்ட்டு நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போனாக்கா அவங்க அம்மா வந்து கதவ திறக்குறாங்க. "டேய் அன்பு, நீ போலையாடா?" அப்படின்றாங்க. "இல்லம்மா நான் போல. உன்னையும் யாழினியும் விட்டுட்டு எனக்கு போக மனசு வரல. கம்மி சம்பளமா இருந்தாலும் நான் இங்கே இருந்து சம்பாரிச்சுக்கிறேம்மா" அப்படின்றாங்க. "சரிடா அன்பு, நீ வந்ததே எனக்கு போதும். முதல்ல கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை போட்டு வரேன்டா அன்பு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாழினிய கூப்பிட்டு விடுறாங்க. "யாழினி, வந்துட்டியாடா அண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு யாழினிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மா கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாழினி, "அண்ணி எங்கடா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "என்ன சொன்ன?" அப்படின்ட்டு மறுபடியும் அன்பு கேட்குறாங்க. "அண்ணி எங்கடா?" அப்படின்ட்டு யாழினி கேட்குறாங்க. யாழினி, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணனுக்காக இன்னொரு தடவை சொல்லேன் யாழினி" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆனந்தி அண்ணி எங்கடா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "வெளியில தான் ஆனந்தி இருக்காங்க" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி உள்ள வராங்க. உள்ள வந்தாக்கா, "உள்ள வராதீங்க, அங்கேயே இருங்க" அப்படின்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. "என்ன யாழினி, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இப்ப என்ன சொல்ல வர?" அப்படின்றாங்க. "இல்ல, நீ போய் வெளியில நில்லு, நீயும் போய் வெளியில நில்லு" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யாழினி 2 பேருக்கும் ஆர்த்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க அப்படின்றாங்க. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "கோல் மூட்டி இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த" அப்படின்றாங்க. "என் கோல் மூட்டி தானம் பார்த்தியா எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு உன் காதலுக்கு" அப்படின்ட்டு யாழினி சொல்றாங்க. ஒரு பக்கம் அன்பும் ஆனந்தியும் தன்னோட காதல் கை கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. "நீங்க எப்படி ஆனந்தியும் அன்பையும் ஒண்ணா சேர்த்து வச்சு இப்படி பேசலாம், இப்படி சீப்பா பண்ணலாம்" அப்படின்றாங்க. "ஆமாண்டா, நான் அப்படிதான் பேசுவேன். அந்த வேலைக்காரி எனக்கு பிடிக்காது" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? ஆனந்தி வேலைக்காரியா? நான் ஆனந்திய லவ் பண்றேன்னு சொன்னாக்கா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனந்தி என்னோட வாழ்க்கை. அவள ஒரு நாளும் நான் விட்டு குடுக்க மாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க ஆனந்திக்காக. ஆனா ஆனந்தி பார்த்தீங்கன்னா, தன்னோட காதல் கை கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க. அன்பும் ஆனந்தியும் மகேஷ் கிட்ட அப்பவே "நானும் ஆனந்தியும் லவ் பண்றேன். என்னோட அழகு அன்பு தான்" அப்படின்னு சொல்லி இருந்தா அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா மகேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "ஆனந்திய நான் லவ் பண்றேன். ஆனந்திய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்லன்னா நீங்க என்னை அழக வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியமா? இல்ல நான் முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு மகேஷ் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன்னா அன்பு தான் அழகுன்ட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருந்து நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல அப்படின்றாங்க. அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா, அவன் சத்தியம் வாங்கிட்டான். ஏதேதோ சொல்லிட்டான். அதனால என்னால சொல்ல முடியலம்மா" அப்படின்றாங்க. "எப்படியும் நீ கண்டுபிடிச்சிடுவேன்ட்டு எனக்கு தெரியுமா, அதனால என்னால சொல்ல முடியல" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரின்னா, நான் என் அழகன் யாருன்ட்டு கண்டுபிடிச்சு பைத்தியமா திரிஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன கேலி பண்ணி ஒரு மாதிரியா பேசினாங்க. அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் "இவன் தான் என் அழகன்ட்டு நான் சொல்ல" அதனால ஜெயந்தி அக்காவையும் சௌந்தர்யாவும் ஒரு ஹோட்டலுக்கு அன்பு லொகேஷன் அனுப்புவாங்க. "அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டுன்னு வந்துடுங்க. அவங்க கிட்ட சொல்லாதீங்க" அப்படின்றாங்க. சரின்ட்டு முத்துவும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி, "நான் என் அழகனை கண்டுபிடிச்சிட்டேன். சல்மா ரெஜினாவை கூப்பிட்டுக்குன்னு இந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க" அப்படின்ட்டு லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. காயத்ரி பயந்து போய் மறுபடியும் எங்க போய் மாட்டிக்கினாலோ, யார் அழகன்னு சொல்லிட்டு மாட்டிக்கினாலோ அப்படின்ட்டு ரெஜினா கிட்ட வந்து சொல்றாங்க. ரெஜினா பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே மகேஷ் சார் கிட்ட சொல்லிடலாம். மகேஷ் சார் தானே அழகனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதனால நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது மகேஷ் கிட்ட வேற சொல்லிடுறாங்க. மகேஷும் ரொம்ப டென்ஷனாகி அந்த ஹோட்டலுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அன்பும் ஆனந்தியும் கூப்பிட்டு வச்சுட்டு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. "இவன் தான் என்னோட அழகன்" அப்படின்னது எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷமா ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரெஜினா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு ஷாக் ஆகுறாங்கன்னு பார்த்தாக்கா, ஒருவேளை நான் அன்பு அழகுன்ட்டு தெரியாம நம்ம சொல்லிட்டோமே, மகேஷ் சார் இப்போ கோவப்படுவாரே, இப்போ மகேஷ் சார் வந்து பார்த்துட்டாக்கா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. மகேஷ் பார்த்தீங்கன்னா, உள்ளதான் நம்ம உள்ள போயே பார்த்துடலாம் அந்த அழகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வராங்க. இந்த பக்கம் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜினா ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு மகேஷ் சாரை கூப்பிட்டுட்டோமோ, இப்போ அன்பு தான் அழகுன்னு தெரிஞ்சா மகேஷ் சார் ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. மகேஷும் ஹோட்டலுக்குள்ள வராங்க. இவங்க எல்லாரும்
எல்லாரும் சந்தோஷமா கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து மகேஷ் என்ன ரியாக்ஷன் பண்றாரு, அதுக்கு அவங்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மகேஷ் ரெஜினா கிட்ட வந்து நீ அழகன் இருக்கான்னு சொன்னியே, எங்க இருக்கான் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி கேட்டுட்டாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, ரெஜினா அதுக்கு எப்படி சமாளிக்க போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.